வணக்கம். நம்ப இன்னைக்கு பார்க்க போற பதிவு கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது. திருப்பியும் நம்ம பேக் ஸ்டோரிக்கே தான் போறோம். ஏன்னா, இது மைத்தாலஜி ரிலேட்டட். நம்ம ஜாதகம் பார்க்கறது, அஸ்ட்ராலஜி அண்ட் மைத்தாலஜி எல்லாம் ஒண்ணா சேர்ந்தது தான் ஒரு அ ஜாதகம் பார்க்கறது, ஒரு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது. கிரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ, இத நம்ம எத்தனைக்கு எத்தனை நமக்கு விரிவா தெரியறதோ, அத்தனைக்கு அத்தனை நமக்கு ஜாதகங்கள் மிக அறிவாக, ரொம்ப தெளிவாக நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அந்த பதிவு தான் இது. நம்ம பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ, இல்ல ஜாதகம் படிக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தாலும், நீங்க என்னுடைய வெப்சைட் த்ரூ போயிட்டு ஜெயஸ்ரீபாலன்.காம் இருக்கு. அது மூலமாக நீங்க ரீச் பண்ணலாம். இல்லாட்டினா என்னுடைய 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பர் மூலமாகவும் நீங்க இந்த WhatsAppல என்ன ரீச் பண்ணி, நீங்க உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி கேட்டீங்கன்னாக்கா, நம்ப பூமிய தாய்ன்னு சொல்றோம். அதே மாரியே பசுமாட்டையும் நம்ம வணங்குறோம். அப்போ இந்த பசுமாடு ஏன் மாடுகள்ல காளை மாடு இருக்கு, பசுமாடு இருக்கு, எரும மாடு இருக்கு. மொத்தம் 3 விதமான மாடுகள் இருக்கு. ஆனா நம்ம பசுமாட்ட மட்டும் தான் நம்ம வணங்குறோம். எரும மாடு ஆக்சுவலா இது யமனுடைய வாகனம்ங்கிறதுனால நம்ம எரும மாட்ட ஜாஸ்தி வணங்குறது கிடையாது. அப்புறம் காளை மாட நம்ம இந்த பொங்கல் சமயத்துல தான் ஜாஸ்தி வணங்குறோம். ஏன்னா நிலம் உழுறதுனால. அ பட் நம்ம பசுமாட்டுக்கு மட்டும் நம்ப முக்கியத்துவம் குடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பசுமாடுடைய லக்ஷ்மி பசுமாட்டோட பின்புறத்துல தான் இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாரும் லேடீஸ்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு பூஜையெல்லாம் பண்ணுவா. ஸோ இந்த பூமிக்கும், இந்த பசுமாட்டுக்கும் ஒரு இணைப்பு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் கிரகங்களுடைய இதுவும் விஷயமும் இதுலருந்து வருது. ஒரு ஒரு லிங்க் இது ஒண்ணுக்குள்ள. ஸோ அந்த லிங்க பத்தி தான் உங்களுக்கு விரிவா சொல்லலான்னு இருக்கேன். அதாவது பூமி தாய் இருக்கா இல்லையா? அவ அவளுடைய கடமை என்னதுன்னு கேட்டேனாக்கா, இந்த உலகம் செழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பூமியோட வேலையே. ஆனா, இந்த பூமி தாயானவளால கரெக்ட்டா அந்த பயிர்கள் எல்லாம் செழிக்க வைக்க முடியல. ஆ தரத்தி ரொம்ப பூமி ஒரே காஞ்சு போயிருக்கு. அந்த பூமி காஞ்சு போனதுனால உங்களுக்கு மழை பெய்யல. ஸோ மக்கள் எல்லாம் பசியில ரொம்ப கஷ்டப்படுறா. ஸோ அப்படி இருக்கும்போது, பிருத்வி மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படி உலகத்துக்கே பூமிக்கு பிருத்திவின்னு பேரு. அது மாரி அதுக்கு பிருத்வி மகாராஜ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ஸுடைய பகவான் ராஜாவுடைய அது பிருத்விராஜன். அவர்கிட்ட போய் எல்லாரும் தேவதைகள் எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்றா. இந்த பூமி ஏன் இப்படி நமக்கு கரெக்ட்டா செழிப்பா எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் போய் பூமி தாய கூப்பிட்டு, பிருத்திவி மகாராணி கூப்பிட்டு, இந்த மாரி நீங்க எதுக்காக இப்படி செய்ய மாட்டேங்கிறீள்? ஏன் உங்ககிட்ட அவ்ளோ விஷயங்கள் இருக்கு பூமிக்குள்ள. ஆனா நீங்க எதையுமே குடுக்கலையே உலகத்துக்கு. அதுக்கு காரணம் என்ன? அப்படிங்கும்போது, அதர்மங்கள் ஜாஸ்தியா தல தூங்கி படுத்து, அதனால எனக்குள்ள இருக்கிற அந்த செடியுடைய விஷயங்கள் எல்லாம் அழுகி போயிடுத்து. என்னால ஒண்ணும் செய்ய முடியல. எனக்கு இருந்தாலும் என்னால குடுக்க முடியல. குடுத்தாலும் கிடந்தத தான் குடுப்பேன். அதனால இந்த மாரி இருக்கிறதுனால தான் என்னால இந்த உலகத்த செழிக்க வைக்க முடியல. ஆனா இதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. என்னை எப்போ அவதாரம் பண்ணின போதே எனக்கு ஒரு உபாயம் சொல்லியிருக்கா. அந்த உபாயம் தான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமா இருக்கும். சொல்றேன். நான் ஒரு பசுமாடாக மாறுறேன். அப்போ பசுமாடாக மாறும்போது, ஒரு பசுமாடு எப்படி நமக்கு பால் குடுக்கும்? அதோடைய கன்னுக்குட்டிய பால் சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இவர் அ பால எடுத்துட்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பசுமாட்டு கன்னுக்குட்டிய இது வச்சு பசுமாட்டுக்கு இந்த கன்னுக்குட்டிக்கு வயத்தெடுப்புவார். நமக்கும் பாலும் கிடைக்கும். ஸோ அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, நான் பசுமாடாக இருக்கேன். அப்போ ஒரு பால் கறக்கிறதுக்கு யாரு? நீங்க பிருத்வி மகாராஜ். நீங்களே இதுவா பால கறங்கோ. அப்போ கன்னுக்குட்டியா இவர பேரு என்னது கேட்டாக்க, சுயம்பனு அப்படிங்கிறவர் சுயம்பு மனுவ கன்னுக்குட்டியா ஆக்கி, நீங்க இத என்னுடைய சரீரத்துல இருக்கிற அத்தன இதையும் நீங்க செழிப்பாக்கலாம். இந்த உலகத்த செழிப்பாக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பிருத்விராஜே பிருத்வி மகாராஜ் அந்த இவர அவரே பால கறக்க உட்காந்துக்கிறார். அந்த சுயம்பு மனுவ கன்னுக்குட்டியா ஆக்குறார். அந்த கன்னுக்குட்டி மூலமாக நமக்கு அந்த உலகம் திருப்பியும் நெல்லு, பயணங்கள் எல்லாம் ஒரு திருப்பியும் எல்லாம் செழிக்க ஆரம்பிச்சுருது. இப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்ப அவ சொல்றா, "சரி இந்த இந்த பூமாதேவி கிட்ட இருந்து இவ்ளோ விஷயங்கள் வருதே!" அப்படிங்கும்போது, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவள்லாம் எடுத்துக்க முடியுமா? அப்படின்னு கேட்டபோது, பூமாதேவி குடுக்கலாம். எல்லாருக்கும் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கட்டும். அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல பிரகஸ்பதி தான் வராராம். யாருன்னா குரு. பிரகஸ்பதி தான் வராராம். அவரு பிரகஸ்பதி
தன்னோட அவர் என்ன ஆகுறாருன்னு கேட்டேனாக்கா, அவருடைய தன்னுடைய இந்திரியங்கள பிரகஸ்பதி வந்து வந்து கன்னுக்குட்டியா மாறுறார். அவர் பால் கறக்கிறது பிருத்திவிராஜ் தான். வேற யாருமே கிடையாது. அவ கன்னுக்குட்டி வேணும்னா யாரு கேட்டேனாக்கா, அது பிரகஸ்பதியாம். பிரகஸ்பதி கன்னுக்குட்டியாகி, அது வைக்கணும் இல்லையா? பால் கறக்கணும் இல்லையா? அந்த பாத்திரம் வேணுமே. அவர் தன்னுடைய இந்திரியங்களையே பாத்திரமா ஆக்குறாராம். பாத்திரமா ஆக்கி, முனிவர்களையும், ரிஷிகளையும், வேத வித்வான்களையும் தயாரிக்கிறாராம். உண்டு பண்ணி வெளியில அதனால அத்தனை பேரும் வராளாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அந்த காலத்துல இந்திரன் தான் வந்து முதல் கடவுளா இருந்தார். ஸோ அதனால நெக்ஸ்ட் லைன்ல வந்து இந்திரன் தான் நிக்கிறாராம். இப்போ இந்திரன் வந்து கண்ணுக்குட்டியா மாறி, இந்திரத்தோட தனுஷ வந்து பாத்திரமா ஆக்கி, அவர் வந்து ஆ இது வீரியம், விஜயம், விவேகம் அந்த மாரியான விஷயங்கள், வேதங்கள் எல்லாத்தையும் அவர் உண்டு பண்றாராம். இந்த இடத்துல என்னதுன்னு கேட்டா, இந்த இந்திரன் யாருன்னு கேட்டனா, இந்திரன் வ கேட்ட நட்சத்திரத்துக்கு தேவதா. அவர் யாரு கேட்டேன்னா, விருச்சிக ராசிக்கு இருக்கார். இப்போ விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயோட வீடு. செவ்வாயினாலே வீரிய, விஜயம் அது மாரியான ஒரு விஷயங்கள். அதுவும் வேத வித்வான்கள் எல்லாம் தயாரிக்கிறது அந்த இந்திரியங்கள்ல தான் வரும்போது, அவர் ராஜாவாகிறவர், பகவானா இருக்கிறவர், அவரும் எல்லாத்துக்கும் விவேகத்த கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால, அவர் இந்த மாரி விஷயங்கள தான் எடுத்துன்னு போறாராம். அதுக்கப்புறம் வர்றது வந்து அசுரர்கள்லாம் வரலாம். அசுரர்கள் வந்து எனக்கு அசுரர்களுக்கு வந்து அ அவாளுக்கு வந்து வேண்டியதெல்லாம் அந்த இது என்ன வேணும்? அ இது ப பா இது கல்லு, இந்த பழரசம் அந்த மாரியான மோகங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அந்த மதுபானங்கள் அதெல்லாம் வேணுமாம். அவ அசுரர்கள் இந்த இடத்துலயும் ஒரு நுணுக்கங்கள் இருக்கு. அசுரர் யாருன்னு கேட்டேன்னாக்க, பிரகலாதனுடைய தங்கையுடைய புள்ள தான் அவர். ஏன்னா பிரகலாதனே ஒரு அசுர வம்சத்துல பிறந்தவர் தான். ஸோ அந்த அசுரரா ஆனா அவர் வந்து கடவுளுடைய பிரகலாதன் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். கடவுளுடைய இதுல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். ஸோ அப்படியே இருக்கிறவர் போய் கண்ணுக்குட்டி ஆக்கி அசுரர்களுக்கு வேண்டியத குடுக்கணும்னா அவரால ஒத்துக்க மாட்டாங்க. மதுபானங்கள் எல்லாம் அவர் குடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டார். அதனால இவ அசுரர்கள்னாலே இந்த மாயைகள் பண்ணி இது 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 தில்லு முக்காடி பண்ற வேலை தானே. அதனால இது பிரகலாதனோட மூஞ்சிய அந்த பசுமாகிட்ட காமிச்சு, காமிச்சு, காமிச்சு அதுக்கப்புறமா அதுலேருந்து வர இத வந்து அவ மதுபானங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாளாம். அதுக்கு அடுத்தது பித்ருக்கள் வரலாம். பித்ருக்கள் வந்துனாக்கா, பித்ருக்கள் வந்து கந்தர்வர்கள் வரா அப்புறம். கந்தர்வர்கள் வந்துனாக்கா, அவ யாரு கேட்டா ரொம்ப அழகா இருக்கணும். ரொம்ப இதுவா இருக்கணும். அந்த மாரியான ஒரு விஷயத்த உடையவ அவ. ஸோ அவ என்ன பண்றாளாம், விஸ்வாசு இந்த இடத்துல பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஆ கந்தர்வர்கள் மிக அழகா இருப்பா, யங்கா இருப்பா. அவர்கள் கந்தர்வ வித்தைகள் தான் வேணும். அவர்களுக்கு என்னைக்குமே வந்து யங்கா ஒரு மோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல 2 பேர் இருக்கா. யாரு? சந்திரன் பார்த்தாலும் அழகு, சுக்கிரன் பார்த்தாலும் அழகு. இந்த இடத்துல சுக்கிரன தான் வந்து எந்த அழகா கொண்டு வராரு பாருங்க. அது இந்த வருஷத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் இந்த பதிவ நான் இடவே இறங்கினதுக்கு காரணமே இந்த ஒரு கட்டம் தான். அந்த கந்தர்வர்களுக்கு கந்தர்வர்கள் வித்தைகள் எல்லாம் வேணுமாம் அவளுக்கு. அதுக்காக அவ என்ன பண்றாளாம், இத வந்து விஸ்வாசு வருஷம். இந்த வருஷம் இப்ப நடக்கிறது விஸ்வாசு வருஷம். அந்த விஸ்வாசுவ வந்து கன்னுக்குட்டிய ஆக்கி, தாமரைய வந்து பாத்திரமா ஆக்கி, கந்தர்வ வித்யார்கள் எல்லாம் அழைச்சுன்னு போறலாம். இங்க என்ன லிங்க்? நான் எதுக்காக இந்த சப்ஜெக்ட்ட எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் பொறந்திருக்கிறது சந்திரன் உச்சம் ரிஷபத்துல. அங்கதான் இந்த தாமரை பூவெல்லாம் வந்து ரொம்ப அங்கேருந்து இருக்கிறது சரஸ்வதி, விருச்சிகத்துல இருக்கிறது வந்து பெரியவா அனுஷ நட்சத்திரம் இருக்கிறது. அது தாமரைக்கும் அதுக்கும் மிக மிக நிறைய வித்தைகள்லாம் தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறது ஒரு நுணுக்கம். ஸோ இந்த இடத்துல பார்த்தா சந்திரன் இந்த வாட்டி உச்சத்துல தான் வந்து இந்த வருஷமே பிறந்திருக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி அந்த சுக்கிரனோட இடத்துல இப்போ நம்ம இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ரொம்ப தன்னை அழகாப்படுத்திக்கிறது, தன்னை யௌவனமாக்கிக்கிறது, தன்னுடைய ஆடை அலங்காரங்கள், தன்னுடைய உடைகளை வச்சுக்கிறது, அந்த மாதிரியான ஒரு நோக்கங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல இருக்கு. ஒரு ஊடகமாக இருக்கு. அப்போ அதுல வந்து அவ எடுத்துண்டு அந்த கந்தர்வ வித்தைகள் எல்லாம் கத்துக்கிறலாம். நிறைய எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத அட்ராக்ட் பண்ணணும் மக்களை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவ கத்துக்கிறலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பித்திருக்கள்லாம் வரலாம். எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பித்திருக்களுக்கு என்ன பண்றாரா, அவளுடைய குரூப்லயே ஒரு அவசு அப்படின்னு ஒருத்தர் இருக்காராம். அவரை வந்து மாட்டு கண்ணு குட்டியாக்கி, அப்புறம் மண்பானைய வந்து பாத்திரமாக்கி, அதுல வர பால வந்து அவ அவிசுவா மாத்திக்கிறாளாம். அவிசுனா இவாளுக்கு பித்திருக்களுக்கு வந்து இந்த
அரிசியில வந்து எள்ளு போட்டு அந்த மாதிரிலாம் அவிசு அந்த மாதிரியான விஷயம் தான் அவளுக்கு பிடிக்கும் பித்தர்களுக்கு. அது மாதிரி எடுத்துட்டு அதுல சந்தோஷம் அடைஞ்சு போயிடலாம். அதுக்கப்புறம் வித்யாதர்கள் வரா. இந்த இடத்துல மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயமும் இங்கேயும் இருக்கு. வித்யாதர்கள் அப்படிங்கிறது மாயாவிகள். இந்த மாயாவிகள் வந்து என்ன பண்ணுவாளாம், இத கபிலன் அப்படிங்கிற இவர வந்து அ கன்னுக்குட்டியா ஆக்கி, அப்புறம் ஆகாசத்த வந்து பாத்திரமா ஆக்கி, அவ அஷ்டமகா சித்திகள அடைஞ்சுன்னு போறாளாம். மாயா வித்தைகள்லாம் பண்றா இல்லையா? அதெல்லாம் இந்த இந்த இதுலேருந்து தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு யக்ஷர்கள் வரா. யக்ஷர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னாக்க, அ பிசாசு, பேய், பிசாசு, பிரேதம் அந்த மாரியான ஒரு விஷயம். இதுல ராகு இன்வால்வ். ராகு யாரு கேட்டா, இந்த மாரி பேய், பிசாசு, மந்திர சித்தி யாருக்கெல்லாம் ஒருத்தருக்கு இத இத அப்புறமா இது சேர்ந்து கன்டினியூஸ்ல வரேன். இந்த ராகு இந்த யக்ஷர்கள்லாம் வந்து என்ன பண்ணா ருத்ரன வந்து கண்ணுக்குட்டியா ஏன்னாக்கா ராகுவுக்கு தேவதா யாருன்னு கேட்டா ருத்ரன் தான். ருத்ரன கண்ணுக்குட்டியா ஆக்கி, அதுக்கப்புறம் மண்ட ஓடு இருக்கு இல்லையா? அந்த மண்ட ஓட பாத்திரமா ஆக்கி, ரத்தத்த ரத்தம் தான் அவளுக்கு சாப்பாடாம். அந்த ரத்தத்துலேருந்து கறந்து குடிச்சுட்டு, அந்த அசுர சக்திகள், இந்த பேய், பிசாசு சக்திகள் எல்லாம் ரொம்ப தீவிரமாக்கிட்டு போறாளாம். அதுக்கப்புறம் பசு பட்சிகள். பசு பட்சிகள் பசுக்கள். பசுக்கள்னு கிடையாது. பட்சிகள் கிடையாது. பசுக்கள். இந்த பசுக்கள்லாம் யாரு கேட்டீங்கன்னாக்கா, வெறும் பசுமாடு மட்டும் கிடையாது. 4 காடு கா 4 கால்ல நடக்கிற எல்லா ஜந்துக்களும் அவள்லாம் வரலாம். அவள்லாம் வந்துட்டு, அவ வந்து யார கன்னுக்குட்டியா ஆக்குறான்னு கேட்டீங்கன்னாக்கா, காளமாடு இருக்கு இல்லையா? இப்ப இந்த இடத்துல தான் வருது பாருங்க. காளை மாட வந்து கன்னுக்குட்டியா ஆக்கி, காட்ட வந்து பாத்திரமா ஆக்கி, அதுல வர வஸ்துக்கள் அதாவது காட்டுல இருக்கவ பார்த்தா ஒருத்தருக்குள்ள அவாளே அடிச்சு அடிச்சுன்னு ம் ஆகாரமாக்கி சாப்பிட்டுன்னு போயிடுவா. ஸோ அதுல வர எல்லா விஷயங்களையும் எடுத்துண்டு பசுக்கள்லாம் புரலாம். அப்புறம் பட்சிகள் கடைசியா பட்சிகள் வரலாம். பட்சிகளுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு, அவ என்ன பண்ணலாம், பட்சிகளிலேயே மிகவும் பவர்ஃபுல்லான பட்சிகள்லாம் கருடன் தான். இப்போ கருடன கன்னுக்குட்டியா ஆக்கி, அவ வந்து பாத்திரம் வந்து இதுவாக்குறலாம் ம் இதுக்கு இதுலயே பூமிக்கு அது மாரி பூமியான விஷயங்கள வந்து பாத்திரமா ஆக்கி, அதுல பூமிக்குள்ள தான் வந்து உங்களுக்கு இதுவா இருக்கும். புழு, பூச்சிகள்லாம் வரும். ஸோ, அதனால அந்த பட்சிகளுக்கெல்லாம் அந்த புழு, பூச்சி தான் ஆகாரம். ஸோ, அதனால வந்து அந்த பூமியையே வந்து ஒரு பாத்திரமா ஆக்கி, அதுல உள்ளத வந்து புழு, பூச்சிகள உண்டாக்கி, அதுலேருந்து அவ சாப்பிடலாம். ஸோ, அதனால இதுல என்னன்னு கேட்டா, இந்த புழு, பூச்சி இதெல்லாம் யாரு கேட்டா கேது. கேத்துக்கு வந்து இந்த பூமி அடியில இருக்கிற விஷயங்கள். ஸோ, அதுதான் அவளுக்கு தெரியும். அதனால பூமி வந்து என்னைக்கும் இன்வெர்ட் திங்கிங்ன்னு சொல்லுவா. ஸோ, இந்த இடத்துல ராகு, கேத்துவும் வந்துருது. கிரகங்களுடைய விஷயங்களும் இதுல வந்துருது. ஸோ, இதெல்லாம் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த பிருத்விராஜ் இருக்கார் இல்லையா? அவர் வந்து ஐயோ! பாவம் இந்த பசுமாட்டு கிட்ட இருந்து நம்ம இத்தன கறந்துன்ட்டோமே! அப்போ இவ வந்து எப்படி ஒழுங்கா இந்த உலகத்த சஞ்சாரிச்சு இவ்ளோ நல்லா பண்ண முடியும்? காத்து இவ்ளோ தூரம் செய்ய முடியும்? அப்படிங்கிறதுனால பார்த்தா, அந்த சமயத்துல மலைகள் எல்லாம் ரொம்ப உயரமா இருக்குமாம். மலைகளுக்கும், நதிகளுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்குமாம். கிராமங்கள் வேற இடத்துல இருக்குமாம். யாரும் ஜீவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமாம். மலைய தாண்டி மேல போய் எங்கேயோ நிலங்கள் இருக்கும், எங்கேயோ தண்ணி இருக்கும். எப்படி விளைவிக்க முடியும்? அதனால அவர் என்ன பண்றாராம், மலைகள் எல்லாம் வந்து உடைச்சு கொஞ்சம் நம்மளால ரீச் ஆகுற அளவுக்கு ஆக்குறாராம். அப்புறம் சமுத்திரத்துக்கிட்ட நதிய கொண்டு வராராம். நதிக்கு கிட்ட வந்து நிலங்கள பயிர் நிலங்கள வைக்கிறாராம். அது பக்கத்துல கிராமத்த உண்டு பண்றாராம். ஸோ மக்கள் வந்து மிகவும் அழகாக வசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பூமாதேவியும் அதுக்கு செழிப்பா எல்லாத்தையும் செஞ்சு தர முடியும். அப்படிங்கிற மாரி அந்த பூமாதேவிக்கு கிஃப்ட்டா அவர் வந்து பிருத்திவிராஜ் குடுக்குறார். அப்படிங்கிறது இந்த இதுல. ஸோ பசுமாட்டுக்கும் இந்த பூமிக்கும் உள்ள உறவு இதுதான். எதுக்காக நம்ம பசுமாட்ட வணங்குறோம்? இந்த இடத்துல என்னதுன்னு கேட்டா, அந்த 4 வேதங்களும் அந்த ப பிரகஸ்பதியாலலாம் வருது இல்லையா? ஸோ அதனால தான் மனிதர்களுக்கு எல்லாருக்கும் 2 காம்புனா, பசுக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்து 4 காம்பு. அதனால 4 வேதங்கள குறிக்கிறதாம் அது. ஆனா என்னாச்சுன்னு கேட்டா, இந்த இடத்துல என்னைக்கும் மனிதர்களுடைய எண்ணங்கள் வந்து விகாரமானது. விகாரமானதுனால, நம்ம அத வந்து ஏதாவது சொன்னோம்னா, அத வச்சு ஏதாவது கதைகள்லாம் தந்துருவா. அதனால தான் பசுமாட்டுக்கு பின்னாடி மகான் லக்ஷ்மி இருக்கார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு அது பேக் சைட்ல வந்து பூஜை பண்றா. ஆனா வந்து நமக்கு அத்தனையும் கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் பசுமாட்டுடைய மடியிலிருந்து தான் நமக்கு எல்லாம் கிடைச்சது அப்படிங்கிறது
இது வந்து மிகவும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்த ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா, இதுல வந்து சரித்திரம், மைத்தாலஜியும் இருக்கு. அட் த சேம் டைம் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டட் சப்ஜெக்ட்டும் இதுல இருக்கு. ஸோ, இத வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து எதுக்கு பசுமாட்ட பூஜை பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஒ விஷயம் இவ்ளோ டீப்பா அதுல இருக்கு அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதா? சான்சஸ் இருக்கு. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். தெரிஞ்சவாளுக்கு நான் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்கோ. நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேங்கிற விஷயத்த சொல்லுங்கோ. நான் இவ்ளோ இதுவா கொண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, நீங்க லைக் எல்லாம் பண்ணினீங்கன்னா, எனக்கு இன்னும் அது உற்சாகத்த குடுக்கும். இன்னும் நெறைய உங்களுக்கு வந்து நல்ல நல்ல பதிவுகள என்னால சமர்ப்பிக்க முடியும். அதனால அடுத்த வாட்டி திருப்பி ஒரு நல்ல சப்ஜெக்ட்டோட உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது. அம் அமெரிக்கால உள்ள விஷயங்கள், நம்ம ஷேர் மார்க்கெட்டுடைய விஷயங்கள், இது மாரியெல்லாம் நெறைய இருக்கு. ஷேர் மார்க்கெட்ட பற்றியும் நான் வந்து ஜாதகம்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன எப்படி இருக்கு, என்ன இதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாரிலாம் இருக்கும்போது, இந்த புதுசா ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட்ட நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறது வந்து, இப்ப இருக்கிற அந்த எப்பவுமே ட்ரெண்டுங்கிற இப்பலாம் இதுல வந்து இந்த ட்ரெண்ட்ல இப்ப தான் போயின்னு இருக்கு. யார பார்த்தாலும் ஏதாவது சொல்லின்னு இருக்கா, ஏதோ செஞ்சுன்னு இருக்கா. அந்த மாரியெல்லாம் இருக்கும்போது, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதுக்கு ஜாஸ்தி வியூஸ் கிடைக்காதா? அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய நோக்கம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா, எல்லாராலயும் பாகவதங்களோ, பெரிய நுணுக்கமான சரித்திரங்களோ, ஆ பகவத்கீதைகளோ படிக்க முடியாது. அதனால நம்மளுடைய சின்ன சிம்பிள் தமிழ்ல வந்து பேசும்போது, எல்லாருக்கும் அது போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். பொறுமையா சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.